வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி நொய் உப்புமா தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க. அரிசி நொய் உப்புமா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு அரிசி புழுங்கலரிசி போட்டிருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் போடுறேன். நான் புழுங்கலரிசி அதை நல்லா நம்ம ரவா பதத்துக்கு உடச்சிட்டு வரலாம். மிக்சியில் பாருங்கள், நல்லா ரவா பதமாக உடச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தமாதிரி உடச்சிக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் நொய்யாக வேணும்னா கூட உடச்சிக்குங்க. நான் கொஞ்சம் ரவை சைஸில் உடச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம அதை அரைச்சதை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ அதில் மாவு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜலிச்சிங்கன்னா நல்லா உதிராக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு கப்பும் போட்டு அரைச்சி இதேமாரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே ஒன்றாவே போட்டு ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஜலிச்சிட்டு அந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ரவை பதம் வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு அளவு அளந்துக்கிறேன். நான் பாருங்கள், அந்த ரவை வந்து நான் ஒரு கப்பு அளந்து எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ அந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ரவையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். நல்லா 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா 2-3 தடவை க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரவை இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ளே ரவை ஊறின்னு இருக்கட்டும். இப்போ வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் வந்து ஆப்ஷன் தான். நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ 3 லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு துண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கு. இப்போ வெங்காயம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதேமாரி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டு வதக்கிக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு ரவை நொய் எடுத்தோம் பாருங்களேன், அதே கப்பில் நம்ம இப்போ நொய் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணியை நான் வடிகட்டி அதே கப்பில் 3 கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் அந்த நொய் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கிங்க. எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நொய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம நொய் அந்த தண்ணியில் நம்ம வடிகட்டி ஊற்றிட்டோம் பாருங்களா, அதனால் தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க. ஏன்னா கரெக்டாக அளந்து ஊற்றிருக்கோம். 3 கப்பு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலேயும் வைக்காதீங்க, அதுக்கு கம்மியாகவும் வைக்காதீங்க. 3 கப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நொய் போட்டு நல்லா கலந்து கொடுங்க, கொதி வரட்டும். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ரவையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இது அரிசி ரவைனால கொஞ்சம் நின்று வேகும். அதனால நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது. இப்போ எடுத்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. தண்ணியெல்லாம் வற்றி வந்துச்சு பாருங்கள். தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சுருந்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் 5 நிமிஷம் வச்சுருந்து இப்போ எடுத்து நான் கிளறி இருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரவை உப்புமாவோட இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து சட்னி இது நல்லாயிருக்குங்க. உடச்சக்கல்லை சட்னி, உடச்சக்கல்லையும் தேங்காயும் போட்டு அரைக்கிறோம் பாருங்களா, அந்த சட்னி தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கார சட்னிலாம் நல்லா இருக்காது. சாம்பார் கூட நல்லாயிருக்கும். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. உப்புமா எடுத்துக்கலாம். இது வந்து நான் காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், அதுமாதிரி நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம் இந்த உப்புமா. அதுமாதிரி லஞ்சு பாக்ஸும் கட்டி கொடுக்கலாம். சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஒரு 1/4 கப்பு அளவு உடச்சக்கல்லையும் 1/4 கப்பு அளவு தேங்காய் துருவல் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன், தாளித்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த சட்னி. இந்த சட்னி ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் நான், பார்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா உப்புமா பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் ஆற இன்னும் உதிரியாக வந்துடும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆற. சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இந்த சட்னி கூட தொட்டுன்னு சாப்பிடுங்க. உப்புமானாவே பசங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மதியம் லஞ்சு கூட பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கும்போது சட்னியில் வந்து ஒரு துண்டு புளி போட்டு அரைச்சிக்குங்க. சட்னி கெடாமல் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வீட்டில் இருக்கும் பாருங்களேன். அரிசி வீட்டில் இருக்குது, வெங்காயம் தக்காளி எல்லாமே வீட்டில் இருக்குது. எவ்வளோ சிம்பிளாக நம்ம உப்புமா செஞ்சுட்டோம் பாருங்கள். நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இதே அளவோடு செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் மறக்காதீங்க. வணக்கம்.